ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து நமது தெய்வீக அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை சுத்தம் செய்கிறோம். தாயே, தயவு செய்து தங்களின் பொற்பாதங்கள் எங்களின் இதயத்திலிருந்து வணங்கப்படட்டும். எங்களை தவறான நம்பிக்கையில் இல்லாதிருக்கச் செய்யுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். எப்பொழுதும் எங்களை உண்மையின் பக்கம் மட்டும் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மையை அகற்றிவிடுங்கள். தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் இறை ஆனந்தத்தோடு இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரிந்து அனுமதி தாருங்கள். கவனத்தை மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, எங்களுக்கு தாங்கள் உணவு, நீர், உடை மற்றும் தங்குமிடம் அனைத்தையும் தருகிறீர்கள். தங்களிடத்தில் நாங்கள் எங்களின் நன்றியை செலுத்துவதற்கு பதிலாக தங்களுக்கு எதிராக தீமைகள் நிறைய செய்கிறோம். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் முன்னேறுவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் அம்மா. பரிபூரணமாக எங்களை தாங்கள் அந்நிலையிலிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். எங்களை எல்லா விதமான கவனச் சிதறல்களிலிருந்தும் எங்களுக்கான பற்றின்மையை தந்தருளுங்கள். எங்களின் பணியில் விடாமுயற்சியை தந்தருளுங்கள். தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களையும் தயவு செய்து சுத்தப்படுத்துங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்வதற்கு எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ குருகுல வாசினியாக விளங்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் மன அழுத்தத்தையும் சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க எங்களை காத்தருளுங்கள். தாயி ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் சக்கரங்களை தங்கள் அருளால் விழிப்புணர்வு அடைய செய்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியின் ஆனந்தத்தை தருபவர் தாங்களாவீர். அதற்கு ஆதாரமானவரும் தாங்களாவீர். தயவு செய்து நாங்கள் அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கும் அனுபவிப்பதற்கும் அனுமதி தந்து அருள் புரியுங்கள். தாயே நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய் வீணையையும் அறிவு புத்தகத்தையும் கையில் வைத்திருப்பவரான தாங்கள் எங்களுக்கான நல்லிணக்கத்தின் தூய அன்பை உணர வைப்பவர் தாங்களாவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் விழிப்புணர்வு அடைய செய்து எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து அதன் மூலம் எங்களுக்குள் உண்மையையும் சத்தியத்தையும் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களின் அனைத்து செயல்களுக்கும் சக்தியை அளிப்பவரும் தாங்களாவீர். தங்களின் கவனத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது எங்களின் செயல்கள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், நித்திய ஆனந்தத்தை எங்களுள் நிலை நிறுத்துபவரான தாங்கள் தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் தூய கலங்கமற்ற சந்தேகமற்ற இறை ஆனந்தத்தை எங்களுள் நிலைநிறுத்தி அதை உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள்
எங்களின் ஆத்மாவை உணர வைப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான வழிகாட்டியும் தாங்களாவீர். எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருப்பவரான தாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம். ஸ்ரீ கணேசா, எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் அன்பு ஒளியால் மேம்படட்டும். தாங்களே வார்த்தைகளின் ஆரம்பமாவீர். தாங்களே முடிவுமாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா மாயைகளை அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்தி எங்களை அன்பானவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் மாற்றுபவர் தாங்களாவீர். அனைத்தையும் மாற்றுபவர் செய்பவர் தாங்களே ஆவீர். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் ஆத்மாவை நாங்கள் முழுமையாக உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற தன்மையை எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि
त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकम्
रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களிடத்தில் எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்திடம் சரணடைகிறோம். தாயே, கூட்டுத்திறனும் விழிப்புணர்வு பெற்ற அனைத்து ஆத்மாக்களிடமும் நாங்கள் சரணடைகிறோம். தாயே, ஸ்ரீ மாதாஜி, தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எல்லா நிறைவேற்றங்களையும் அளிக்கும் ஞானமான விழிப்புணர்வு அடையும் பொழுது ஸ்ரீ அமோக சித்தியாக இருந்து அவைகள் எங்களின் ஆத்மாவை உணர வைக்கட்டும் அம்மா. எல்லாவற்றிலும் சமநிலையை காக்கும் ரத்ன சாம பாவ உங்களது கட்டளைப்படி விழித்து கொள்ளட்டும். உங்களது கட்டளைப்படி அனைத்தையும் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக எங்களின் ஞானமான அசோப்யா விழித்து கொள்ளட்டும். எங்களுக்குள் பாகுபாட்டின் நித்திய ஒளியை நிலைநிறுத்தும் அமிதாபா தங்களது கட்டளையால் விழித்து கொள்ளட்டும். தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அன்பு தத்துவம் வெளிப்படட்டும். தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். தாயே, எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். இப்பிரபஞ்சத்தின் தனித்துவமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் முழுமையை நிலைநிறுத்துபவராவீர். எங்களது கர்மாக்களிலிருந்து எங்களை காப்பாற்றுபவரும் தாங்களாவீர்.
எங்களின் கவனத்தை மீட்டெடுப்பவரும் தாங்களாவீர். தாய், நாங்கள் எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவின் மீது கவனத்தை நிலைநிறுத்தி தங்களின் பொற்பாதங்களில் எங்களின் கவனத்தை நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா எதிர்மறைகளும் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் எங்களின் ஆன்மீக ஏற்றம் மேலேறட்டும். தங்கள் அருளால் யதார்த்தத்தின் அறிவை எங்களுள் நிலைநிறுத்தப்படட்டும். எங்களின் குண்டலினி தாய் மேலேறுதலில் உள்ள தடைகளை நீக்கி நாங்கள் சகஸ்ராராவில் எங்களின் அன்னையை உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக சகஸ்ராரம். சகஸ்ராரத்திலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். அந்த நிலையிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்வோம். தாய், எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையான நிர்விச்சாரா நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையான ஸ்ரீ நிர்விகல்பா நிலையை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். தாங்களே எங்களின் அறிவுமாவீர். தாங்களே எங்களின் தியானமும் ஆவீர். எங்களின் தியானத்தினுள் எங்களை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர்.
தாயே, அனைத்தையும் செய்பவரான தாங்கள் தயவு செய்து எங்களின் எண்ணங்களிலிருந்து கவனங்களிலிருந்து மீட்டெடுத்து நாங்கள் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் எங்களின் தியானத்தை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். கவனங்கள் சிதறல் இருந்தால் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்து விடுங்கள். மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த எண்ணங்களற்ற விழிப்பு தியான நிலை நமக்கு கிடைக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நவராத்திரி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். Absolutely blessing on the ascent, you go ahead like that. You go to a height, but you must know also you have reached the height, you have to be very careful to be there. Because once you fall from that height, how deep you will go? It's logical again to see that you will fall very low. So here you are having the blessings, all the beauties, all the love, all the joy, all the knowledge, all the friends, all the care. And there, if you don't want to be here, just because you are playing tricks, you want to be here and play tricks, that is not possible. That doesn't work out. You are immediately thrown out. And once you are thrown out, God knows where you will go. That's not our lookout. But you are thrown out by these. So one has to know that the deities are extremely alert. And they are watching all of you. Because they have to guard you, they have to look after you, they have to help you, they have to do everything for you. They have to work out everything for you. They are the ones who create flowers for you, they are
doing all kinds of good things for you. But at the same time, they are only attached to me, all of them, not to you. Because you are my children, they are looking after you. Once you try to misbehave, you are finished and you go down. But the compassion of your mother is so great that she always tries to forgive, give chances, and tells those deities to keep quiet. Of course they obey, up to a point. But if you want to be nasty people, if you want to be cruel, if you want to be sinful, and staying in Sahaja Yoga, you cannot. It's not like any religion as you saw yesterday, that you commit any mistakes, do what you like, kill anyone, cheat anyone, and still be there. It's not like that. Here you have to be Sahaja Yogi in the real sense of the word. And this is why one has to understand. There are some Sahaja Yogis have come, they can't get in. I think the doors are closed. So, now such a tremendous power, so alert, so affectionate, so kind, is there. And a mother who is your teacher. Mother teaches children with love. Not only that, but you never even felt how I taught you Sahaja Yoga. You just learnt it like that. It's a child's playful. It's such a difficult and subtle subject. You picked it up without any difficulties. So artfully it was done, beautifully it was done, built in within you. Now you know this is Sahaja Yoga, this is not Sahaja Yoga. All this knowledge came to you so sweetly. The way you sing Indian music, you see, even the Indians are surprised. They can't sing like you sometimes. Those who had come to my program, they saw you, some musicians, they said we were really ashamed. How could these people sing so well and pronounce everything so well? And you have to trust this power fully. Those days when people were in difficulties, they were always attacked, they had not got their self-realization. They had to put their trust into the divine power. They had to put. But now when you have got realization, you have got your freedom, should never forget that you have to trust this divine power all the time, that it will look after you. Now, how do we play tricks in Sahaja Yoga? Some lazy lumps come into Sahaja Yoga. Absolute lazy lumps, means they must be left-sided, or whatever it is. And if you tell them you better do this work, no mother, I won't do this work because my right side will come up. Very common trick. It's a very common trick. I can't do this work. When it comes to work, they'll just run away. How many people work? Very few. The other day I went to the kitchen and I asked these Indian girls what's happening. They said they're all running away. Nobody is here to help us. Nobody wants to take responsibility. But the trick is that it is played on Sahaja Yoga, that if I do this thing, I will become right-sided.
But if you become left-sided, this one is there. It's very nice you have put him here. I am very happy. So all lethargic people, lazy lumps, always do that. Now somebody is told that you have to get up in the morning. They feel terrible about it. Oh, how to get up. But if you go back into your own background, you will say you must have taken drugs, you must have taken alcohols, you must have taken all these left-sided things. That's why you cannot get up in the morning. Now, how will you finish or neutralize those bad habits that you had? How will you do it? If you start getting up early in the morning, slowly the habit will be formed and you can get rid of it. It's just to make yourself available when the morning sun is about to come. Alcohol itself is such a left-sided nonsense. So much so that once the goddess drank all the alcohols of the world, you won't believe, all the alcohols. Saints like Sainath smoked all the tobacco of Maharashtra, but still they are smoking. Like Shiva drank the whole of the poison because he is the giver of life. Whatever they have worked so much, so sincerely, earnest, with complete concentration. You see me working like that, but they have also worked the same way. So don't take things for granted. I have told many of you to write down, what have I done for Sahaj Yoga today? For myself, I'll do everything. I'll paint my house, I'll paint my kitchen, everything. I'll have a nice sari done up, blouse done up. Myself, what have I done for Sahaj Yoga? How many presents I have given to others? How many letters I have written to others? What experiences I have written down? Above all, how many times I have felt the love of my mother in my heart? But I'll tell you the reason in the West why the big problem is. I've discovered it now. As I discovered Sahaj Yoga, also I've discovered the secret, which I'm telling you today. This is also the Shakti of penetration. That one can find out the demons, how they work in our minds, how they prosper. I think I've told some people, but I'm going to tell you all. When we are children, till the age of 5 years, we are ego-oriented, in the sense that we are just looking after ourselves. You give 10 toys to 10 children, they'll take their toys and play with each other, don't talk to anyone, they'll just go and play. They'll not disturb another. It's all parallel living. They won't disturb. If they disturb, they might beat, they might do something else nonsensical. This might be due to some sort of a booth in them as children. But when they are 5 years of age, supposing now you ask somebody, a child from here, see now what do you see? He says, I see a tiger here and these flowers, this, all this I see. But if you make him stand there, supposing somebody standing that side, what will he see? Still he will say he sees tiger, flowers, this, that. You try. Because
he cannot see the point of view of another person. He's just busy with his ego. Now the whole culture in the West I have found now, I don't know, formerly it was not so. Parents had a great grip over the children and they had responsibility of children. They behaved well so that children should be all right. Not like before the children they go on fighting with each other. I mean, they must be fighting a little bit, but in the bedrooms they must be doing. Because I have not seen films when I was young where the husband and wife are only all the time fighting or going for divorce. No, at all understanding between husband and wife. But when it is another woman or another man, their faces go like this. If you see on the street two people going with each other like this, then you know that these two are not husband and wife. This is modern times. These are modern times, and the West is the worst. So what happens that the parents are also not grown up, they are not matured, they have no sense of responsibility, they have got children, how to behave with the husband. Especially the women here are extremely, extremely dominating and stupid, I must say. They don't know anything about cooking, they don't know anything about anything. They can only career girls, they can go sit in the bank and write something. And they're extremely stupid. They don't know how to handle their husband, they don't know how to handle their children. They have had no training. Their mothers paid no attention to them. No disciplining at all. So this ego-oriented child is still ego-oriented. No love, no affection. We would say my mother was a very strict person, extremely strict. But she was extremely loving also. Extremely loving, extremely strict. Just like Jagadamba. I mean, she would make us cook food. Even the handle, how you hold, she would tell us, this is not the angle, this is not the way, you do this way. Why are you standing like this? Where is your attention? And no questions were to be asked. All that disciplining and all that thing which came to us in our childhood is today helpful to us. And they were extremely loving. They were for our benevolence. Whatever they did were for our benevolence. But I think, especially in Switzerland, I always felt that the mothers are uneducated and they are extremely jealous of their daughters also. Our mothers, my mother was very well educated, but her mother was not. But she was a wise woman. She had her sense of responsibility. She knows she was a mother and she has to behave herself. She has not to be childish and stupid. So because that love was not given to these ladies, they are still ego-oriented. They are still babies. They are not yet grown up. Still they cannot see the other person's point of view. And they become extremely obstinate. No, this is true. Now let us face it. Today you have had this puja of Adi Shakti is a dangerous one. Because this is like a mirror where you will have to see yourself. Clearly, face yourself. To dominate your husband is a stupid nonsense. Because you don't know how to handle your husband, that's why. I would say Indian women dominate their husbands all right, in a way. The husbands can't do without their wives. Can't do without their wives. They don't know even how to pack their things, they don't know how to even make tea, they don't know how to boil an egg, they don't know anything. They don't know even how to lock the house, open even open the wardrobe, how to spread a bed. They don't know anything whatsoever that is practical. I would say that
My husband would always come and ask me, is this tie all right? I mean, this is since long. Now he knows I'm Adi Shakti, but before also. He used to come and ask, is it all right? No, it's no good. All right, he would change. But because you are not grown up, you are not matured, you don't know how to handle your husbands, you try to dominate. And then the children learn from you, they also try to dominate you. Apparently, you must understand, it is the authority coming from the top. Like I always will say, I'm not God, Sadashiva is God. Gregor was quite shocked when I told him first this thing. But I am God also. Without me, what is he? I am his power. He is powerless. But let him be God. Good. Because if you have to blame someone, you blame him. He's God. But I have to work hard to keep him pleased. Otherwise, he doesn't care for anyone. He'll just destroy. That's all he knows. He'll destroy you. Anybody tries to play any tricks with me, he'll destroy you so badly that for lives together, you cannot become a human being. He's like that. Terrible fellow. He's the one who has done all these things, So, we have to grow. We have to grow as wise women. As women who are like the Mother Earth, as I told you. And when you ask me that, Mother, you work so hard and you look so fresh, because I enjoy it. It's like a music to me. Doing work is a music to me. Cooking is a music to me. Everything is a music to me. Do you get tired of music? On the contrary, you feel fresh. And when I kill demons, as you must have seen there, I get more enlightened. More light comes into me. It's the other way around. So I have to make you understand that today please have full introspection, soul searching. Find out what's wrong with us. Do not pamper your ego, because ego makes you idiotic. That you must have seen. We have some people in Sahaj Yoga who are like that, idiots, but they think no end of themselves. We all know that. We have to have some buffoons also in the circus. But we have to have lions and tigers. What impresses the people are the lions and the tigers, and not the buffoons. So it is important, let us have the introspection and see for ourselves how much we have done for Sahaj Yoga. Of course, I have to congratulate you for one thing, because I am like that. I've done nothing to be like that. I'm just like that. I am. So I am the power. If I have the power, because I am the power. What is there to feel very elated about it? I do not feel that way at all. But if I do not use my power, then I become like a human being. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தங்களின் அன்பை புரிய வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எங்களையே சுய பரிசோதனை செய்து அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து குறைகளையும் அகற்றி தங்களின் அன்பை மட்டும் பெறுகின்ற தூய ஆத்மாவாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் எங்களை தயவு செய்து வைத்திருங்கள். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.